இங்கே நம்ம ஹீரோவை அட்லாண்டிஸில் அவனோட தம்பி சங்கிலியெல்லாம் வச்சு கட்டி போட்டுடுறான். நம்ம ஹீரோவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அப்படியே பறந்து வந்து தைரியம் இருந்தால் சங்கிலியை அவுத்து விட மோதி பார்த்துடலான்னு சொல்கிறான். தம்பியும் சரின்னு அவனோட சங்கிலியை அவுத்து விட சொல்லி அவன் கூட சண்டை போடுறான். ஆனால் அவன் அங்கேயே பிறந்து வளர்ந்ததுனால அவன் ரொம்பவே பலசாலியாக இருக்கான். அவன் நம்ம ஹீரோவே தோக்கடிச்சிட்டு அவனோட திரிசூலத்தையே உடைச்சிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி வந்து நம்ம அட்லாண்டாவோட திரிசூலத்தை கண்டுபிடிச்சி தான் அவனை தோக்கடிக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறா. போகிற வழியில் பார்த்தா ஏகப்பட்ட மிருகங்க இவங்களை தாக்கிறதுக்காக வருது. அதனால இவங்க தண்ணியில் குதிச்சிடுறாங்க. அந்த தண்ணிக்குள்ளே ஏதோ ஒரு சுழல் மாதிரி ஏற்பட்டு வேற ஒரு இடத்துக்குள்ளே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா நம்ம ஹீரோவோட அம்மா அங்கே இருக்காங்க. அவங்க திரிசூலம் இருக்கிற இடத்த நம்ம ஹீரோவுக்கு சொல்கிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஒரு பெரிய மிருகம் அந்த திரிசூலத்தை பாதுகாத்துட்டு வருது. இது வரைக்கும் ஆயிரக்கணக்கான பேர் வந்து தோற்று போயிருக்காங்களாம். ஆனால் நம்ம ஹீரோ அவன் பவரை யூஸ் பண்ணி அந்த மிருகத்துக்கிட்டேயே பேசுகிறான். அதனால் அந்த மிருகம் திரிசூலத்தை எடுத்துக்க சொல்லி விட்டுருது. அவனும் போய் அதை கையில் எடுத்துக்கிறான். எடுத்த உடனே பார்த்தா அட்லாண்டோட ஃபுல் பவருமே அவனுக்கு கிடைச்சிருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அட்லாண்டிஸோட ராஜாவாக மாறிடுறான். அப்புறம் திரிசூலத்தை எடுத்துகிட்டு போய் அவன் தம்பி கூடயே போய் சண்டை போடுறான்.